ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த டை பாக்கெட் வச்சு தான் இப்போ என் தலைமுடிக்கு போகிறேன் டை அடிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் வெள்ளையாக இருக்க முடிய போகிறோம் நம்ம கருப்பாய்க்கலாம். எங்கள் வீட்டுக்கார் சத்தம் போட்டுகிட்டே இருக்காரு, டை அடி ரொம்ப வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு. அதனால் இப்போ நான் வெள்ளை முடிய போகிறேன் கருப்பாக்க போகிறேன். இப்போ கேமரா பார்த்தே நான் டை அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ எதிர்த்தாப்படி எங்களுக்கு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை பார்த்து இப்போ நான் அடிச்சுக்கிறேன். டை அடிக்கிறப்ப தலை செய்வதுக்கு இந்த சீப்பு நான் வச்சுருக்கேன். டை அடிக்கிறப்ப மட்டும் இந்த சீப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீப்பை வச்சு மெல்லமாக இப்படி தலையை சீவிட்டு எந்தெந்த இடத்துல முடி வெள்ளையாக இருக்கோ அந்த இடத்துல மறுபடியும் அடிப்போம். கல்யாணங்களுக்கு மேக்கப் பண்ணுறது, ஐப்ரோ எடுக்கிறது, இந்த மாதிரி டை அடிக்கிறதெல்லாம் நான் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போது பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன் நான். அப்போல்லாம் இந்த அளவுலாம் மேக்கப் கிடையாதுங்க. அப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுவோம், ரொம்ப கிராண்டெல்லாம் மேக்கப் பண்ண மாட்டேன். இப்போதே ரொம்ப கிராண்டாக மேக்கப் பண்ணுறாங்க. நம்மகிட்ட டை அடிக்க வருவாங்க. அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா 2 கிலோ கிளவுஸ் போட்டுக்குவேன், ஏர்பன் போட்டுக்குவேன். அது போட்டு தான் அவங்களுக்கு டை அடிச்சு விடுவேன். இப்போ எனக்கு அப்படின்றதுனால நான் க்ளவுஸ் எல்லாம் போடலை, அப்படி தான் நான் டை அடிக்கிறேன். சோப் போட்டு கழிட்டோம்னா போயிருங்க. இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பிளாக் கோல்டு. நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பிளாக் கோல்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டை வந்து ஹெர்பல் தான், சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நாம் எல்லாருக்கும் டை அடித்தோம், நம்ம அடிக்க மாட்டோமா? அதனால் நமக்கு நாமளே டை அடிச்சுக்கிறோம். இப்போ பின்னம் பக்கம் நம்ம அடிக்கணும். அதனால் இங்கே பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். முடி நிறையா இருக்கிறவங்களுக்கு டை அடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. எனக்கு முடி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக அடிச்சிடுறேன். முடி நிறையா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெள்ளை முடி இல்லாமல் கருப்பாக்க முடியாது. ஏன்னா எங்கேயாவது 1-2 வெள்ளை முடி இருக்க தான் செய்யும். இப்போ எனக்கே 1-2 வெள்ளை முடி இருக்க தான் செய்யும். முடிஞ்ச மட்டும் வெள்ளை முடி தெரியாத அளவுக்கு நம்ம அடிக்க தான் பார்க்குறோம். தலைமுடி கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஒரு பாக்கெட் உடைச்சேன்னா 3 தடவை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ இது 3ஆவது தடவை நான் யூஸ் பண்ணி பாக்கெட்டை காலி பண்ணிட்டேன். முடிஞ்ச மட்டும் நான் வெள்ளை முடி தெரியாத அளவுக்கு டை அடிச்சிருக்கேன். இப்படி நம்ம டை அடித்து முடிச்சாச்சு. பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு, பின்னமும் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்ணாடியை பார்த்தா நான் டை அடித்தேன். டை அடித்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம குளிக்கணும். 1/2 மணி நேரம் நம்ம ஃபேன் காற்றுல கூட உட்காந்துக்கலாம். ஆனால் வெயிலில் போய் நிற்கக்கூடாது, சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. கூல் வாட்டரில் தான் நம்ம குளிக்கணும். கூல் வாட்டர்னால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கிடையாது, சாதா தண்ணியில் நம்ம குளிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷாம்பு போடக்கூடாது. ஷாம்பு போடாமல் சும்மா தலையில் தண்ணியை ஊற்றி சும்மா அப்படியே தேய்ச்சி கழுவிட்டு வரணும். ஷாம்பு போட்டாலோ சுடுதண்ணியில் குளித்தாலோ வெயிலில் போய் நின்னாலோ சீக்கிரமாக கலர் ஃபேட் ஆகிரும். இப்போ நம்ம போய் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையில் எங்கெங்கே வெள்ளை முடி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். டை அடிக்கிறதுக்கு முன்னாடி என் தலைமுடி எப்படி இருந்துச்சு, டை அடித்ததுக்கப்புறம் இப்போ என் தலைமுடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெள்ளை முடி ஒன்று இருக்குது. கேமரா முன்னாடி பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெள்ளை முடி ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் வெள்ளை முடி 1-2 இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் நான் க்ளவுஸ் போடாமல் தான் டை அடித்தேன். டை கரை கொஞ்சம் கூட என் கையில் இல்லை பாருங்கள். சோப்பு போட்டு கழுவுனாலே இதுக்கு போயிருங்க. அதே மாதிரி நெத்தியில் பாருங்கள், எந்த இடத்துலையும் டை கரை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. தண்ணி வச்சு தொடச்சி எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கரை இருக்காது பாருங்கள். சுத்தமாகவே அந்த தடமே இல்லை, டை அடித்த தடமே தெரியல பாருங்கள். அதாங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். அது தலையில் உள்ள ஈரம் கூட இன்னும் காயலை. டை அடித்ததுக்கப்புறம் என் தலை முடியெல்லாம் பாருங்கள் நல்லா கனகரேறு கருப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஓரங்களில் மட்டும் வெள்ளை முடி அங்கங்கே இருக்குது. இப்போ வாங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட, நீங்கள் மாதத்துக்கு எத்தனை தடவை டை அடிக்கிறீங்கன்னு நம்ம கேட்போம். சரி, அவர்கிட்டையும் கேட்போம். ஏன்பா அங்கே வாங்க, நீங்கள் மாதத்துக்கு எத்தனை தடவை டை அடிப்பீங்க? டையே தொட்டதில்லை இது வரைக்கும். இயற்கையாகவே எனக்கு கருப்பாகவே இருக்கு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாவே டை அடிச்சுருக்கேன். அவர் இது வரைக்கும் டை அடிக்கவே இல்லைங்க. டை அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. வெள்ளை முடி இருந்தால் தான் டை அடிப்பாங்க. வெள்ளை முடியே இல்லை, அப்புறம் எப்படி டை அடிப்பாரு? சரி பரவாயில்ல, நீங்க எங்காவே இருங்க, நாங்க வயசானவங்க ஆயிடும். இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வர. இப்ப வயசு எத்தனை இருக்கும்? 58. 58 வயசு ஆச்சுங்க. ஒரு முடி கூட நர முடியல. இப்பதான் 1-2 முடி வந்து லைட்டா 1-2 இந்த மீசை கிட்ட மட்டும் வெள்ளை முடி தெரியுது. இப்ப கூட டை எதுக்கு அடிச்சு தெரியுமா? இவர் சத்தம் போட்டுட்டே இருந்தாரு, டை அடி அப்படின்னு. சரி, பசங்க வேற ஊர்ல இருந்து வர்றாங்க, அவங்களும் சத்தம் போடுவாங்க. அதுக்காக தான் இப்ப நான் டை அடிச்சேன். வீட்டுக்கிட்ட நீங்களே கேட்டீங்க, அவர் இது வரைக்கும் டை அடிச்சதே கிடையாது. நமக்கு அவரை காட்டிலும் ஒரு 5-6 வயசு கம்மி தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு முடிக்கூட நடக்கலையா, அவரோட நான் வெள்ளை முடியோட போகிறதுனால அவர் ஈகம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால என்னை டை அடின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.